ஓகே. ஸோ see here, இப்போ நம்ம இந்த வீடியோ லெக்சர்ல நம்ம ஆக்சுவலி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி சைக்ளிக் வால்டாமெட்ரி டாபிக்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பிரீஃபா ஆக்சுவலாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஜிசி எலக்ட்ரோட் இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மேல நான் வந்து ஒரு நானோ மெட்டீரியல் ஏதோ ஒன்று நான் மாடிஃபை பண்றேங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியானா ஆக்சுவலி என்ன மீனிங்னா இது ஜாமெட்ரி சர்ஃபேஸ் ஏரியா கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஜாமெட்ரி சர்ஃபேஸ் ஏரியான்னு நம்ம ஆக்சுவலி என்னங்கிறத சொல்லுவோம். இப்போ எனக்கு இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டயமீட்டர் இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு இதுக்குன்னு வந்து 3 mm டயா அப்படி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு வந்து நான் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயருங்கிறது நான் ஃபார்முலா நான் அப்ளை பண்றேன். ஓகே. ஸோ இப்படி நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏரியா வந்து 0.0707 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு அப்படி நான் எஸ்டிமேட் பண்றேன் அப்படின்னா இது வந்து ஜாமெட்ரிக் ஏரியா. ஓகேயா. வேறஸ் நான் எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு அனலைட் ஆட் பண்றேன். இந்த அனலைட் வந்து என் சர்ஃபேஸ்ல எங்கெல்லாம் பட்டுட்டு இதால ஒரு ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகும் இல்லாட்டி எனக்கு இதுல சர்டன் அக்சசபிள் சைட்ஸ் எனக்கு ஆக்சுவலா இருக்கணும். புரியுதா? ஸோ ஆக்சுவலா நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா என்னோட அனலைட் வந்து ஆக்சுவலா என்ன பண்ணணும் இந்த நானோ மெட்டீரியல் வந்து சர்டன் அக்சசபிள் சைட்ஸ் ஆக்சுவலா கொடுக்கணும். இல்லாட்டினா இந்த நானோ மெட்டீரியல் வந்து எனக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை எனக்கு வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும். புரியுதா? சோ அப்போ இந்த மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னா அப்போ அதோட ஏரியா எவ்வளவு அந்த சர்ஃபேஸ் வந்து இந்த எலக்ட்ராக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா ஆக்சுவலா எவ்வளவு இருக்கு இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்றோம். புரியுதா? சோ இத நம்ம சைக்கிளிக் வோல்டாமெட்ரியில வச்சும் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். இல்லைன்னா குரோம் ஆம்ப்ரோமெட்ரி டெக்னிக் மூலமாவும் நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். இல்லாட்டி ஆம்ப்ரோமெட்ரி. ஓகே. சோ இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எது தேவை அப்படின்னா நான் வந்து ஒரு 5 மில்லிமோல் ஆஃப் ஃபெரி அஸ் வெல் அஸ் ஃபெரோசைனைடு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே. சோ இதை வந்து நான் ஒரு 0.1 மோலார் கேசிஎல் சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். ஓகே. சோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்னுடைய நானோ மெட்டீரியல் மாடிஃபைட் எலக்ட்ரோட். ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நானோ மெட்டீரியல் நான் வந்து நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். இந்த நானோ மெட்டீரியலோட எலக்ட்ரோ ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி நான் ஆம்ப்ரோமெட்ரி டெக்னிக்ல வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே. ஸோ இந்த நானோ மெட்டீரியல் மாடிஃபைட் எலக்ட்ரோட நான் வந்து இந்த ஃபெரிசைனைட் சொல்யூஷன் தான் ஆக்சுவலா நான் டிப் பண்ணேன் அப்படின்னா நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சைக்கிளிக் வால்டாமெட்ரி நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலா என்ன நடக்கும் இந்த ஃபெரிசைனைட் ஒரு எலக்ட்ரான் வாங்கி அது ஃபெரோசைனைடாவும் மாறும். இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். மறுபடியும் உங்க ஃபெரோசைனைட் will undergo a oxidation reaction and it produce என்னது ஃபெரிசைனைட் with the release of one electron. புரியுதா? அப்போ எனக்கு ஆக்சிடேஷன்ல எனக்கு ஒரு பீக் வரும், ரிடக்ஷன்ல எனக்கு ஒரு பீக் வரும். ஓகே. சோ இப்போ நம்ம என்ன ஆக்சுவலா பண்ணுவோம் அப்படின்னா ஆம்ப்ரோமெட்ரியில நம்ம இந்த ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல நம்ம ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்கலாம். இல்லாட்டி இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல நம்ம ஒரு ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எய்தர் நமக்கு எக்ஸ்போனன்ஷியலா நமக்கு டிக்ரீஸ் ஆகும் இல்லாட்டி கரண்ட் வந்து நமக்கு எக்ஸ்போனன்ஷியலா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. சோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே நம்ம கார்ட்டல் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவாங்கிறது நம்ம செக் பண்றதுக்கு நம்ம என்ன நம்ம பிளாட் போடுவோம் கரண்ட் வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகே. சோ நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா கரண்ட் வெர்சஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி இப்படி போடும்போது நமக்கு வந்து எய்தர் இன்க்ரீஸ் இன் கர்வ் வரும் இல்லாட்டி எனக்கு லீனியர் வரும் இல்லாட்டி எனக்கு டிக்ரீஸ் இன் எனக்கு லீனியர் வரும். புரியுதா? கர்வ் வரும். சோ எனக்கு இக்குவேஷன் வந்து y is equal to mx plus c ஃபார்மேட்ல இருக்கலாம் இல்லாட்டி y is equal to minus mx plus c ஃபார்மேட்ல இருக்கலாம். புரியுதா? சோ நம்ம எப்படி நமக்கு கிடைச்சானாலும் இந்த ஸ்லோப் வேல்யூ தான் நான் இங்க என்னங்கிறத நான் மென்ஷன் பண்றேன். கேங்கிறத நான் மென்ஷன் பண்றேன். புரியுதா? சோ நம்ம இந்த ரெண்டு கேஸ்லயுமே நம்ம மாடுலஸ் வேல்யூ ஆஃப் கேங்கிற மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். புரியுதா? ஏன்னா நம்ம மாடுலஸ் வேல்யூ ஆஃப் கேங்கிறத நம்ம எடுத்தாதான் நமக்கு ஏரியா வந்து பாசிட்டிவ்ல வரும். புரியுதா? இப்ப நான் நெகட்டிவ் கேன்னு நான் எஸ்டிமேட் பண்ணேன்னா என்னோட ஏரியா நெகட்டிவ். புரியுதா? பட் ப்ராக்டிக்கலி அப்படி ஒண்ணும் கிடையாது. புரியுதா? சோ தட்ஸ் வை நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த நெகட்டிவ் சைன்ங்கிறது நம்ம ஆக்சுவலா ஒமிட் பண்ணிடுவோம்.
புரியுதா? எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேஷன். ஓகே. சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஆக்சுவலி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 5 மில்லிமோல் ஆஃப் ஃபெரிசைனேட் as well as ஃபெரோசைனேட் காம்பினேஷன்ங்கிறது நம்ம எப்படி ஆக்சுவலா ப்ரிப்பேர் பண்ணலாம்? சோ இத நம்ம எங்க ப்ரிப்பேர் பண்ண போறோம்? ஒரு 0.1 மோலார் ஆஃப் KCl. புரியுதா? சோ இங்க டைரக்டாவே நான் கொடுத்திருக்கேன். நம்ம 5 மில்லிமோலார் ஆஃப் ஃபெரிசைனேட், பொட்டாசியம் ஃபெரிசைனேட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும்னா 164.6 mg எடுத்துக்கணும். அதே நேரத்துல பொட்டாசியம் ஃபெரோசைனேட் ட்ரைஹைட்ரேட், புரியுதா? இந்த ப்ரிகர்சர் நான் ஆக்சுவலா யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் வந்து 211 mg எடுத்துக்கணும். புரியுதா? அதே மாதிரி KCl எடுக்கிறேன் அப்படின்னா நான் வந்து எவ்வளவு, இதுதான் என்னுடைய ரிக்வயர்ட் மோலார் கான்சென்ட்ரேஷன். புரியுதா? சோ இந்த ரிக்வயர்ட் மோலார் கான்சென்ட்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து எவ்வளவு வெய் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 745.5 mg. ஓகே. சோ இந்த கால்குலேஷன் நம்ம எப்படி வந்து இந்த பர்டிகுலர் எம்ஜி தான் நம்ம எடுக்கணுங்கிறது நம்ம எப்படி டெரைவ் பண்றோம், அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? சோ அதுதான் இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம். புரியுதா? சோ இதோட ஃபார்முலா என்னன்னு அப்படின்னா மாஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் இன்டு வால்யூம் இன்டு மாலிகுலர் வெயிட். புரியுதா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரிசைனேட் எடுத்துட்டோம்னா நம்ம எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், 5 மில்லிமோல். புரியுதா? அப்ப 5 மில்லிமோல் ஆக்சுவலி என்ன மீனிங்? 5 into 10 to the power minus 3 மோல். புரியுதா? சோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம்? 0.005 எழுதலாமா? அததான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? இது 5 மில்லிமோல். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன இருக்கு? வால்யூம். வால்யூம் ஆக்சுவலி என்னது? நம்ம இங்க எவ்வளவு எடுக்கணும் நம்ம ஆக்சுவலி ஏம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 100 ml. புரியுதா? என்னோட ஓவரால் வால்யூம் வந்து 100 ml இருக்கணும். அப்ப 100 ml அப்படின்னா எத்தனை லிட்டர்? 0.1 லிட்டர். புரியுதா? அதனாலதான் இங்க 0.1ங்கிறது போட்டிருக்கேன். ஓகேயா? இப்ப மாலிகுலர் வெயிட்னா என்னது? கிராம் பர் மோல். அப்ப நம்ம ஃபெரிசைனேடுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ப்ரிகர்சர் என்னது? பொட்டாசியம் ஃபெரிசைனேட். அதோட மாலிகுலர் வெயிட் பார்த்தோம்னா 329.24 கிராம் பர் மோல். புரியுதா? சோ இது எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிராம்ல வரும். புரியுதா? இத மில்லி கிராம்ல நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம எவ்வளவுன்னு சொல்லிக்கலாம்? 164.6 மில்லிகிராம். புரியுதா? இதே மாதிரி நம்ம ஃபெரோசைனேட் ட்ரைஹைட்ரேட்டை வச்சு நான் வந்து கிராம் நான் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 5 மில்லிமோல் இன்டு 0.1 லிட்டர். ஓகே. இன்டு எவ்வளவு? இதோட மாலிகுலர் வெயிட். புரியுதா? சோ இதெல்லாம் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு எவ்வளவு எனக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து எவ்வளவு எடுக்கணும்? அப்ராக்சிமேட்லி 211 மில்லிகிராம். புரியுதா? ஃப்ரம் தி என்னது? பொட்டாசியம் ஃபெரோசைனேட் ட்ரைஹைட்ரேட். ஓகேயா? இதே மாதிரி நான் KClக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா KClஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு? 74.55 கிராம் பர் மோல். அதோட வால்யூம் வந்து நான் எவ்வளவு எடுக்கணும்? 0.1 லிட்டர். ஓகே. சோ 0.1 லிட்டர்னா 100 ml அர்த்தம். ஓகே. அதே மாதிரி மாஸ் எவ்வளவு? 0.1 ஆக்சுவலி என்னது? மோல். ஓகே. சோ அப்போ நம்ம என்ன ஆக்சுவலா தெரிஞ்சுக்கலாம்? நம்ம வந்து 74.5 மில்லிகிராம் ஆஃப் KCl, அதே மாதிரி 211 12 11.2 மில்லிகிராம் ஆஃப் பொட்டாசியம் ஃபெரோசைனேட், அதே மாதிரி பொட்டாசியம் பெரிசைனேட் வந்து 164 mg. இதை நான் ஏபிசின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கேன். புரியுதா? இது எல்லாமே நம்ம ஆக்சுவலி என்ன பண்ணிடுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பீக்கர்ல ஆட் பண்ணிட்டு இது கூட நம்ம 70 ml ஆஃப் டிஎன்எஸ் வாட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் பண்ணிடுவோம். புரியுதா? நல்லா ஆட் பண்ணிட்டு இதை நல்லா நான் ஸ்டிர் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே டிசால்வ் ஆயிருமா? டிசால்வ் ஆன பிறகு பார்த்தோம்னா எனக்கு 70 ml இருந்து கொஞ்சம் வால்யூம் எனக்கு கூடும். புரியுதா? சோ லெட்டர்ஸ் தட் எனக்கு அந்த வால்யூம் வந்து எனக்கு 72 ml எனக்கு லைட்டா கூடிச்சுன்னு வச்சுக்கோமே. அப்போ நான் அடிஷனலா நான் எவ்வளவு எம்எல் ஆக்சுவலா நான் ஆட் பண்ணணும்? 28 ml ஆஃப் டிஏ வாட்டர் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணாதான் எனக்கு மொத்த வால்யூம் வந்து 100 mlக்கு எனக்கு வரும். புரியுதா? சோ இப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஃபைனல் சொல்யூஷன்ல என்ன இருக்கும்? 0.1 மோலார் KClல எனக்கு 5 மில்லி மோலார் ஆஃப் பொட்டாசியம் ஃபெரோசைனேட் as well as பெரிசைனேட் காம்பினேஷன் எனக்கு இருக்கும். புரியுதா? இப்போ என்னோட சொல்யூஷன்ல இந்த காம்பினேஷன் இருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். புரியுதா? இப்போ நான் ஆக்சுவலா என்ன பண்றேன்? நான் ஆம்ப்ரோமெட்ரி எக்ஸ்பெரிமெண்ட் நான் பெர்ஃபார்ம் பண்றேன். சோ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், நான் வந்து ஒரு ஆம்ப்ரோமெட்ரி நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எய்தர் ஆனோடிக் பீக் பொட்டன்ஷியல் இல்ல கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியல் நம்ம ப்ரொலாங் பீரியட் ஆஃப் டைம் கொடுப்போம். ஓகே. சோ இப்படி நம்ம கொடுக்கும்போது நமக்கு கர்வ் வந்து கரண்ட் வந்து எக்ஸ்போனென்ஷியலா டிகே ஆகலாம், இல்லாட்டி எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் growth ட்ரெண்ட்ல எனக்கு வரும். புரியுதா? சோ இந்த கண்டிஷன்ல சோ அதான் இங்க கொடுத்திருக்கு. என்னோட பெரிசைனேட் will undergo oxidation or reduction reaction. புரியுதா? சோ இந்த கேஸ்ல பாருங்க நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இந்த டிஃபியூசிவிட்டி, இந்த டிஃபியூசிவிட்டி நம்ம எய்தர் வந்து லிட்டரேச்சர் சர்வேல இருந்து இந்த வேல்யூ எடுத்துக்கலாம், இல்லாட்டி
நம்ம ராண்டஸ்டவிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம சைக்கிளிக் வால்டாமெட்ரியில நம்ம ரன் பண்ணி நம்ம இந்த டிஃப்யூசிவிட்டி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம லிட்ரேச்சர்ல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸை ஜஸ்ட் சைட் பண்ணிடுவாங்க. புரியுதா? பிகாஸ் இட் இஸ் அ வெல் நோன். நம்ம ஒரு 0.1 மோலார் கேசிஎல் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபெரிசைனேட்டோட டிஃப்யூசிவிட்டியோட வேல்யூ வந்து 7 × 10⁻⁶ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி நமக்கு கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும். நம்ம கான்சன்ட்ரேஷன்ங்கிறது நம்ம எவ்வளவு எடுத்திருக்கோம்? 5 மில்லிமோல் எடுத்திருக்கோம். அப்படிதானே? அப்ப 5 மில்லிமோல்னா 5 × 10⁻³ மோல் பர் லிட்டர்னு சொல்லலாமா? 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் கியூப்? 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அப்போ இந்த 1000ங்கிறது நம்ம எப்படி எழுதலாம்? 10⁻³ அப்படிதானே? அப்போ நியூமரேட்டர்ல போச்சுன்னா 10⁻³ மாறிடுமா? அப்போ 5 × 10⁻⁶ மோல் பர் சென்டிமீட்டர் கியூப்னு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஃபாரடே கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸ் ஒன்ல ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு வந்து கரண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக என்னுடைய கரண்ட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. புரியுதா? இது வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் டிகே கர்வ். ஓகே, இதே மாதிரி கேஸ் 2லயும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து கரண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு அதாவது எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக ஆக எனக்கு கரண்ட் வந்து எனக்கு ஆக்சுவலா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? ஸோ இந்த இடத்துல நான் கேத்தோடிக்னும் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல ஆனோடிக்னும் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்படின்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஆனோடிக் பொட்டன்ஷியலோ கேத்தோடிக் பீக் பொட்டன்ஷியலோ நான் இன்புட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு 2 ஃபினாமினாவும் நடக்கும். புரியுதா? எனக்கு ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் எனக்கு டிக்ரீஸ் ஆகும், இன்னொரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் எனக்கு எக்ஸ்போனென்ஷியல் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த இடத்துல நம்ம கார்ட்டல் ஈக்குவேஷன் நம்ம ஆக்சுவலா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு இடத்துல -k/√t வரும். புரியுதா? வேற இன்னொரு கர்வ்ல நம்ம கன்சிடர் பண்ணும்போது +k/√t வரும். புரியுதா? சோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே நம்ம கண்டுபிடிப்போம். k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு நம்ம இந்த நெகட்டிவ் சைன் வந்துச்சுன்னா அதை நம்ம ஓமிட் பண்ணிடுவோம். ஓகே, சோ இப்ப பாருங்க, இது வந்து நம்ம கேஸ் 2க்கு சொன்னேன். இதுல பார்த்தோம்னா நமக்கு இன்க்ரீசிங் ட்ரெண்ட்ல வருது. புரியுதா? சோ இந்த கேஸ் 1க்கும் கேஸ் 2க்கும் நம்ம ஆக்சுவலி என்ன பண்ண போறோம்? எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கார்ட்டல் ஈக்குவேஷன் தெரியணும். சோ இதுதான் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கார்ட்டல் ஈக்குவேஷன். சோ இந்த கார்ட்டல் ஈக்குவேஷனை நீங்க பாத்தீங்கன்னா இத நம்ம எப்படி எழுதலாம்? I of t equal to இந்த t பவர் 1/2 இருக்குல்ல டினாமினேட்டர், இதை நம்ம எப்படி எழுதலாம்? நம்ம வந்து 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t மட்டும் நான் இந்த டேர்ம் மட்டும் நான் தனியா இங்க செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறேன். புரியுதா? அப்போ இந்த ரிமைனிங் எல்லா டேர்ம் இருக்கு தெரியுமா? இதை வந்து நான் எப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணிக்கலாம். இந்த என்டையர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு k. புரியுதா? சோ அதுதான் நீங்க எழுதியிருக்கேன். சோ I of t ஈக்குவல் டு என்னது? k இன்டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t. புரியுதா? சோ இந்த k வேல்யூ தான் which is equal to இந்த என்டையர் டேர்ம். புரியுதா? சோ தி k வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் என்டையர் டேர்மா? அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த k வேல்யூ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா அப்போ நான் எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ இந்த ஈக்குவேஷனை நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். புரியுதா? சோ இதுல நீங்க பாருங்க, a வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு k இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பைன்னு வந்துடும். இந்த ரிமைனிங் டேர்ம் எல்லாமே எனக்கு டினாமினேட்டர் டேர்ம் வந்துடும். புரியுதா? அப்ப இதை வச்சு நான் ஈஸியா நான் எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது நான் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேஸ் 1 நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ கேஸ் 1 நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு அதாவது எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு கரண்ட் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. புரியுதா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ட்ரெண்ட் வந்து எனக்கு கார்ட்டல் ரிலேஷன்ஷிப்பை எனக்கு ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கறத நான் பாக்குறேன். சோ இத நான் உங்களுக்கு ஆரிஜின் ப்ளோல எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்ங்கறத நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்றேன். புரியுதா? சோ இதுதான் டைம். ஓகே, சோ டைம்ங்கிறது நமக்கு ஆக்சுவலா என்னது? நமக்கு டைம்ங்கிறது இந்த டேட்டா பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வேல்யூ. அப்படிதானே? இங்க பாருங்க, கேஸ் 1ல பாருங்க 14,9,16,25 இங்க இருக்கா 14,9,16,25. கரண்ட் 18,964.5 3.6. அதே மாதிரி எனக்கு இங்க ட்ரெண்ட் இருக்கா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஆக்சுவலா பண்ணணும்? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நமக்கு கார்ட்டல் ஈக்குவேஷன் நமக்கு ஃபாலோ பண்ணும் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் வந்து ஆக்சுவலா என்ன இருக்கணும்? டைம் கரண்டா இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் எனக்கு என்னதான் இருக்கணும்? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t இருக்கணும். புரியுதா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்? சோ அதுக்காக இந்த இடத்துல 1 டிவைடட் பை SQRT அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைமோட சின்டாக்ஸ். இதுல a அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன்.
புரியுதா? சோ இப்ப நான் என்டர்னு கொடுத்துட்டேன்னா இப்ப ஆக்சுவலா இது என்னது? இது வந்து 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம், அப்படிதானே? ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம், புரியுதா? சோ இப்போ இந்த எக்ஸ் ஒய்க்கும் நான் ஆக்சுவலா பிளாட் போடுறேன் அப்படின்னா இங்க நமக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது இது ஆல்மோஸ்ட் லீனியர், புரியுதா? சோ இப்போ நான் அனாலிசிஸ்ல போய் ஃபிட்டிங்ல போய் லீனியர் ஃபிட்ல போய் ஓப்பன் டயலாக் நான் கொடுத்துட்டு நான் ஓகே அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப நமக்கு இங்க ஸ்லோப் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியுது. சரி இதுல நீங்க பாருங்க, நமக்கு ஸ்லோப் வேல்யூ ஆக்சுவலா என்ன வருது? 80, புரியுதா? சோ இப்போ எனக்கு ஸ்லோப் வேல்யூ 80ங்கிறது தெரிஞ்சிருச்சு, புரியுதா? சோ அப்ப நமக்கு என்னங்கிறது இதுல தெரியுது, எனக்கு கரண்ட்டும் எனக்கு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீயும் எனக்கு லீனியரா இருக்கு. ஓகே, சோ இப்படி லீனியரா இருந்தா ஆக்சுவலா என்ன சார் மீனிங்? அப்படி லீனியரா எனக்கு இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கார்ட்டல் ஈக்குவேஷனை எனக்கு ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, சோ அதுதான் நான் இங்க பிளஸ் கேங்கிறத நான் வந்து இங்க நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், புரியுதா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்னங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது என்னுடைய டேட்டா வந்து கார்ட்டல் ரிலேஷன்ஷிப்பை ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம கேஸ் 1ல இருந்து நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி இந்த ஏரியாவுக்கும் இந்த ஸ்லோப்புக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாம் நம்ம போட்டோம், புரியுதா? சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்லோப் வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சரி நீங்க ஒண்ணு கேட்பீங்க, சார் இந்த இடத்துல நீங்க வந்து 18 வேல்யூ சொல்றீங்க சார், ஆனா நீங்க இந்த பவர் பாயிண்ட்ல நீங்க 1.80 into 10 to the minus 5 போடுறீங்க, இது எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நீங்க நல்லா பாருங்க, நம்ம கரண்ட் வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மைக்ரோ ஆம்பியர், சாரி ஒய் ஆக்சிஸ் மைக்ரோ ஆம்பியர், எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது வந்து 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. ஓகே, சோ இதோட யூனிட் என்னது? செகண்ட் பவர் மைனஸ் 1/2. ஓகே, அப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்லோப் வேல்யூன்னு ஆக்சுவலி என்னது? அவுட்புட் பை இன்புட், அப்படிதானே? அப்போ 18 இன்டூ ஆக்சுவலி என்னது? மைக்ரோ ஆம்பியர் டிவைடட் பை எஸ் பவர் மைனஸ் 1/2, அப்படிதானே? அப்படின்னா இந்த எஸ் பவர் மைனஸ் 1/2 நியூமரேட்டர்ல போச்சுன்னு எனக்கு என்ன ஆகும்? மைக்ரோ ஆம்பியர் இன்டூ எஸ் பவர் 1/2ன்னு வருமா? அப்போ இந்த மைக்ரோன்னு என்னது? 10 to the power minus 6. ஓகே, சோ 10 to the power minus 6ன்னு போட்டேன்னு எனக்கு இப்ப என்ன யூனிட்டா மாறிடும்? ஆம்பியர் எஸ் பவர் 1/2. அப்போ 18 into 10 to the power minus 6 நான் 10 to the power minus 1 நான் வெளியில எடுத்தேன்னா அப்ப எனக்கு என்ன மாறிடும்? 1.8 into 10 to the power minus 5, புரியுதா? சோ அந்த வேல்யூ தான் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன், புரியுதா? சோ நமக்கு n தெரியும் 1, ஃபாரடே கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும் 96485, அதே மாதிரி டிஃப்யூசிவிட்டி வேல்யூ நமக்கு இங்க தெரியும், கான்சென்ட்ரேஷன் வந்து 5 மில்லி மோல், அதான் நம்ம 5 into 10 to the power minus 6 மோல் per சென்டிமீட்டர் கியூப் எழுதியிருக்கோம். சோ இது எல்லாமே இப்ப நான் மல்டிப்ளை பண்ணி நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எனக்கு எவ்வளவு வரும்? 0.0250 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறது வரும். ஓகே, இந்த இது இந்த வேல்யூ தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகே சார், இதை நான் ஒருவேளை நான் மில்லி மீட்டர் ஸ்கொயர்ல நான் ரெப்ரசென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கொண்டு நம்ம 100 வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்ப 100 வச்சு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி மீட்டர் ஸ்கொயர்ங்கிறது எனக்கு வரும். ஓகே, சோ இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது? ஃபார் கேஸ் 1க்கு, புரியுதா? சி கேஸ் 1ல வந்து எனக்கு என்ன ஆகுது? எனக்கு டைம் நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, புரியுதா? இப்போ இந்த கேஸுக்கு தான் நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேஸ் என்னது? எனக்கு எனக்கு டைம் இன்க்ரீஸ் ஆக எனக்கு கரண்ட்டும் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, புரியுதா? -18 to -3.6 நோக்கி போகுது, அப்ப இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இந்த கேஸ் 2க்கு என்ன இக்குவேஷன் ஆக்சுவலா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி, புரியுதா? சரி இதுல நீங்க நல்லா பாருங்க, இதுதான் நமக்கோட செகண்ட் கேஸ், புரியுதா? சோ இந்த செகண்ட் கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நான் வழக்கமா இங்கேயும் ஆக்சுவலா என்னதான் பண்ண போறேன்? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது டைம் நான் மாத்துறேன், புரியுதா? அப்ப காலம் சி இப்ப நான் என்டர்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இங்கே எனக்கு எதாவது மாறிடும்? 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீங்கிறது மாறிடும், புரியுதா? இப்போ நான் இதுக்கு நான் வந்து ஒரு பிளாட் போடுறேன் அப்படின்னா இங்க நீங்க நல்லா பாருங்க, நமக்கு ஆக்சுவலி என்ன ஆகுது? எனக்கு ஆக்சுவலா டிக்ரீஸ் ஆகுது, புரியுதா? சோ இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதோட இக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? y is equal to mx plus c ன்னு சொல்ல மாட்டோம். எப்படின்னு சொல்லுவோம்? y is equal to minus mx plus c, புரியுதா? சோ இந்த ஸ்லோப் வந்து ஆக்சுவலா நெகட்டிவ், புரியுதா? அப்போ நான் வந்து என்ன ஆக்சுவலா சொன்னேன்? நீங்க வந்து நமக்கு i ஈக்குவல் டு என்னது? k டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t தான் இருக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில பார்த்தோம். ஆனா இங்க நமக்கு எப்படி இருக்கு? i is equal to minus k into ஸ்கொயர் ரூட் ஆஃப் t, புரியுதா?
சோ இந்த மைனஸ் கேயும் இந்த நெகட்டிவ் ஸ்லோப்பும் ஒன்னு. புரியுதா? சோ எனக்கு இந்த பர்டிகுலர் நெகட்டிவ் ட்ரெண்ட் எனக்கு ஃபாலோ ஆறதுனால நான் என்னன்னு ஆக்சுவலா சொல்லிக்கலாம், இட் ஃபாலோஸ் தி கார்ட்டல் ஈக்குவேஷன். புரியுதா? சோ இப்போ இதுக்கும் நான் வழக்கமா ஆக்சுவலா என்ன பண்றேன், நான் அனாலிசிஸ்ல போறேன், ஃபிட்டிங்ல போறேன், லீனியர் ஃபிட் போறேன், ஓப்பன் டயலாக் போறேன். ஓகே, இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா, சோ இதுக்கு நீங்க ஆக்சுவலா பாருங்க, நமக்கு ஸ்லோப் வேல்யூ என்ன வருது, -18 வருதா? இந்த -18 தான் ஆக்சுவலா என்னது, என்னோட ஸ்லோப். புரியுதா? சோ அந்த ஸ்லோப் வேல்யூ தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? நம்ம போன இதுல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம், 18 into 10⁶ சொல்லி கால்குலேட் பண்ணோம். புரியுதா? இங்க அதே வேல்யூ தான், பட் ஆனா எனக்கு நெகட்டிவ்ல இருக்கு. புரியுதா? சோ அப்ப நமக்கு k வந்து -18 into 10⁻⁶ ஆம்பியர் பெர் செகண்ட் பவர் 1/2ங்கிறது வந்திருக்கு. புரியுதா? சோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம மேக்னிடியூட் எப்பவே கார்ட்டல் ஸ்லோப்ல நம்ம பாசிட்டிவ் தான் நம்ம எடுப்போம். புரியுதா? நெகட்டிவ் வந்தா நம்ம ஒமிட் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு ஏரியா எப்பவே நெகட்டிவ்ல வராது. சரியா? அப்போ நமக்கு ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் தெரியுமா? நான் என்ன பண்றேன், இந்த ஸ்லோப் வேல்யூவை நான் இங்க சப்ஸ்டிட் பண்றேன். நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை வேல்யூ தெரியும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1, ஃபாரடே கான்ஸ்டன்ட் வந்து 96485, டிஃபிசிவிட்டி வேல்யூ நமக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி எடுத்தோம்னா, கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரியும், 5 into 10⁻⁶ மோல் per சென்டிமீட்டர் கியூப். ஸோ இது எல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல எனக்கு வந்துருது. புரியுதா? ஸோ இந்த ஏரியா தான் ஆக்சுவல் என்னது, எலக்ட்ரோ கெமிக்கலி ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா. இதை நான் மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கு நான் மாத்தணும் அப்படின்னா நான் இன்டூ 100 வச்சு நான் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? சோ அப்ப நம்ம இந்த கம்பேரிஷன் டேபிள்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், கார்ட்டல் ஸ்லோப் வந்து நமக்கு பாசிட்டிவ்ல இருக்கலாம் இல்ல நெகட்டிவ்ல இருக்கலாம். புரியுதா? நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பாசிட்டிவ் குவாண்டிட்டி மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சோ அந்த மாதிரி பாசிட்டிவ் குவாண்டிட்டி வச்சு நான் வந்து சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எலக்ட்ராக்டிவ் ஏரியா நீங்க ரெண்டு இதுலயும் பாருங்க, ஆனோட்லயும் பாருங்க, கேத்தோட்லயும் பாருங்க, ரெண்டுமே எனக்கு ஒரே வேல்யூ தான் எனக்கு வந்திருக்கு. சரியா? சோ அப்போ நம்ம ஏன் இந்த மாதிரி எனக்கு பிசிக்கலி எனக்கு ஹேப்பன் ஆகுது அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்லிட்டேன், எனக்கு ஐ ஆஃப் டி. புரியுதா? நான் வந்து எனக்கு ஃபெரிசைனேட் எனக்கு ரிடக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம், இல்லாட்டி எனக்கு ஆக்சிடேஷன்ல இன்வால்வ் ஆகலாம். அப்படி ரெண்டுல ஆனாலும் எனக்கு ஆம்ப்ரோமெட்ரிக் கர்வ் வந்து எனக்கு டிகே ஆகும், இல்லாட்டி எனக்கு எக்ஸ்போனென்ஷியலா growth இருக்கும். புரியுதா? சோ இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நான் ஐ ஆஃப் டி வந்து நான் ஒய் ஆக்சிஸ்ல வச்சுட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து 1/√t எடுத்துட்டேன்னா எனக்கு வந்து எனக்கு ஆக்சுவலா எனக்கு எப்படி வரும், எனக்கு கர்வ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீனியரா டிக்ரீஸ் ஆகும், இல்லாட்டி உங்களுக்கு லீனியரா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? சோ இந்த மாதிரி கேசஸ்ல நமக்கு அதுதான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ அதோட ஈக்குவேஷன் நம்ம ஆக்சுவலா என்ன எழுதுவோம் அப்படின்னா, என்னது, ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி. புரியுதா? இதே நேரத்துல எனக்கு இந்த இன்க்ரீசிங் மாதிரி ஆச்சுன்னா நம்ம ஐ ஆஃப் டி ஈக்குவல் டு பிளஸ் கே டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிங்கிறத எழுதுவோம். புரியுதா? சோ அதுதான் நான் இங்க தெளிவா கொடுத்துருக்கேன். சோ இந்த ரெண்டு கேஸ்லயுமே நம்ம வந்து கே நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா இருந்தாலும் அதை நம்ம மாடுலஸ் வேல்யூல எடுத்து வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, சோ இப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா என்ன வரும், நமக்கு வந்து எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம எப்பவே மாடுலஸ் வேல்யூ ஆஃப் ஸ்லோப்ங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். புரியுதா? சோ அதுதான் நான் இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஓகேயா? சோ இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம எடுத்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு ரெண்டு கேஸ்க்குமே நமக்கு 0.0250 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ங்கிறதான் வேல்யூ வந்துருக்கு. புரியுதா? சோ அப்ப நம்ம இதுல இருந்து நம்ம ஆக்சுவலா என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு 5 மில்லிமோலார் ஆஃப் பெரி ஃபெரோசைனேட் காம்பினேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இதை ப்ரிப்பேர் பண்ண பிறகு நம்ம ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல், புரியுதா, ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியல் வச்சு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் டிகே ஆகலாம், இல்ல எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்குள்ள இருந்து நம்ம எதை கண்டுபிடிக்கணும், கே வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ கே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது பிறகு நம்ம டைரக்டா கார்ட்டல் ஈக்குவேஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இந்த கார்ட்டல் ஈக்குவேஷன்ல உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் ஆக்டிவ் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம ஈஸியா நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஓகே.